A science which doesn't lead to new questions quickly dies out. It fails to maintain the required temperature for sustained life. இதை சொன்னது வந்து விஸ்லாவா ஜெம்பார்ஸ்கா. இவங்க வந்து ஒரு போலண்ட் poet. She is not a unknown person. She is a very famous poet from Poland. She won Nobel Prize for Literature in the year 1996. ஸோ இந்த கோட் சொல்கிறது என்னென்னா, ஏன் இந்த கோட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இதற்கும் சித்த மருத்துவ அடிப்படை தத்துவங்களுக்கும் சித்த மருத்துவம் மேம்படுத்துதலுக்கும் சித்த மருத்துவத்தை அடுத்த நிலைக்கு அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த ஒரு கோட் வந்து, இந்த ஒரு சொல்லாடல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும், முக்கியம் கூட. A science, a knowledge which doesn't lead to new questions quickly dies out. It fails to maintain a required temperature for sustained life. அவங்க சொன்னது தான். முதல் பாதி தத்துவ அடிப்படையிலையும் பகுத்தறிவோடும் இருக்கும், ரெண்டாம் பாதி அறிவியலை கொஞ்சம் சொல்லும். ரெண்டாம் பாதி நமக்கு நம்மளுடைய ஒரு தத்துவத்தை விளக்க உதவும். முதல் பாதி இந்த விளக்கமும் இதற்கான அடுத்தடுத்தான தர்க்கங்களும் கேள்விகளும் ஏன் அவசியம் என்பதை சொல்லும். ரெண்டாம் பாதியில் முதல் பாதியை சொல்கிறேன் நான். நாலேஜ், எனி நியூ நாலேஜ் or நியூ சயின்ஸ் whatsoever, if doesn't lead to new questions, it quickly dies out. தர்க்கங்களுக்கோ புதிய கேள்விகளுக்கோ ஒரு அறிவு உங்களை இட்டு செல்லவில்லை என்றால் அது அங்கேயே மறிக்கும், அங்கனே செத்து போயிடும். அது இட் won't live longer. எந்த கேள்விகளும் இட்டு செல்லாமல் அது அங்கேயே இருக்க வேண்டும் என்றால், மறிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு சமய கோட்பாடாக இருக்க வேண்டும். சமய கோட்பாடு தான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு நம்பணும்னு சொல்லுவோம். அறிவியல் அப்படி கிடையாது. சித்த மருத்துவங்கிறது சமயம் கிடையாது, சித்த மருத்துவ அறிவியல். அது நிறைய தர்க்கங்களுக்கு உட்பட்டு பல தர்க்கங்களுக்கு பிறகுதான் நூலாக்கப்பட்டு பல தலைமுறைகளை கடந்து நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. 1950 கல்லூரிகள் ஆரம்பிக்கும் வரை அது பல தர்க்கங்களுக்கு உட்பட்டு தன்னை மெருகேற்றி நூலாக நமக்கு வந்து சேர்ந்தது, அப்படியே நிற்கிறது. 1950க்கு பிறகு வேறு ஏதும் அந்த தத்துவங்களில் புதிதாக சேர்க்கப்படவும் இல்லை, அவை நிராகரிக்கப்படவும் இல்லை, அவை பரிசோதித்து பார்க்கப்படவும் இல்லை. we are hiding behind our pride. இது நமது பெருமை என்று அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அறிவியல் என்பது எப்போதும் கேள்விகளை கேட்கும். கேட்கப்படும் கேள்விகள் நம்மை அவமானப்படுத்த அல்ல, கேட்கப்படும் கேள்விகள் புரிந்து கொண்டு அறிந்து கொள்ள, அதன் பின் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல. அதை புரிந்து கொள்ள நாம் முற்படுவதில்லை. we are going behind and we are running behind and we are hiding ourselves behind our pride. நம் பெருமைகளுக்கு பின்னால், பழம்பெருமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறோம். வசதியாக முன்னேற வேண்டுமென்றால் கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், கேள்விகள் எதிர்கொள்ளப்பட வேண்டும், பதில் சொல்லப்பட வேண்டும். சரி, இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது ரொம்ப முக்கியம். இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு அறிவுக்கோ மருத்துவ அறிவுக்கோ அது முன்னேறுவதற்கும் இந்த தற்கால உலகத்தோடு ஒத்து போவதற்கும் போட்டி போடுவதற்கும் நாம் பயன்பட வேண்டும். நான் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை ஆய்வுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. சரி, இதோட இரண்டாம் பகுதி வச்சுப்போம். வித்தவுட் கொஸ்டின் இட் டைஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அடுத்த வரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஃபெயில்ஸ் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் நீடட் ரெக்வயர்டு ஃபார் சஸ்டெயின்ட் லைஃப். உயிர் தொடர்ந்து ஒரு உடல் தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்க தேவைப்படும் அடிப்படை வெப்பத்தை இது இழக்கிறது. கேள்விகள் இல்லாத ஒரு அறிவு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஜெம்பார்க்கா சொல்கிறது. மரியா விஸ்லாவ், அண்ணா ஜெம்பார்க்கா இதை இப்படி ஒரு விஷயத்தை காயின் பண்ணி வைக்கிறதுக்கு பல அனுபவங்களுக்கு பிறகு வந்திருக்கலாம். இப்படி இருந்தாலும் அது அப்படியே நமக்கு பொருந்தும். அடிப்படை வெப்பநிலை இல்லாமல் எதுவும் இங்கு இயங்காது. குளுமையும் பசுமையும் எப்படி தாவரங்களுக்கு உயிர்ப்பின் அடையாளமோ,
நமக்கு வெப்பம் உயிர்ப்பின் அடையாளம். மனித உடலுக்கு வெப்பம் உயிர்ப்பின் அடையாளம். அந்த வெப்பம் ஐவகைப்படும். அழல் அல்லது பித்தம், அழல் என்று வைத்துக்கொள்ளும். அழகான தமிழ் வார்த்தையில் அழல். அழல் 5 வகைப்படும். முதல் அனல் அழல், அனல் பித்தம் அல்லது அனல் அழல். அனல் அழல் என்பது எக்ஸோகிரைன் செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது. ரெண்டாவது பிராசகம். இந்த பிராசகம் என்பது, பிராசக அழல் என்பது எண்டோகிரைன் செக்ரீஷன்ஸ் எல்லாவற்றையும் குறிப்பது. நாளமில்லா சுரப்பிகளை பற்றியும் அவைகளின் தாக்கங்களை பற்றியும் குறிப்பது. மூன்றாவது அனல் பித்தம், ரஞ்சக பித்தம். ரஞ்சக அழல் என்பது, ரஞ்சக பித்தம் என்பது ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக, அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் உட்பட இம்யூன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து என்டையர் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் ரஞ்சக பித்தம் என்ற பெயரில் வருகிறது. நான்காவதாக சாதக பித்தம். சாதக பித்தம் மற்றும் ஆலோசு பித்தம் இரண்டும் மன இயல் தொடர்பானது. சாதக பித்தம் என்பது இட்ஸ் அபவுட் கன்விக்ஷன், ஹவு கன்விக்டட் யூ, உங்களுடைய கன்விக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆலோசக பித்தம் என்பது விஷுவல் இம்பேக்ட், அதுதான் ஆலோசக பித்தம். ஒன்னொன்னையும் தனித்தனி நான் விளக்கம் சொல்கிறேன். இதில் முக்கியமாக முதல் 3 வந்து சொமேட்டிக், லாஸ்ட் 2 வந்து சைக்காட்ரிக். பட் இதில் வந்து இன்டர்லேட்டாக வந்து சைக்கோசோமேட்டிக் இருக்கும். இதில் ரஞ்சக பித்தம் மட்டும் இட்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆல்சோ. ரெக்கவரிக்கும் அதே நாடி தான் இருக்கும். இப்போது ஒரு 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 நோய் தொற்று வருது, இல்லை வைரஸ் ஜுரம் வருது, அது பித்தக நாடி தான் இருக்கும். முதல்ல பித்தம் முன்னிலைப்படுத்தப்படும். 2ஆம் நாளிலேயே அது வந்து பித்தங்கிறது மாறும், கபவாதமாக மாறும். 2ஆம் 3ஆம் நாளில் மீண்டும் எழும் பித்தங்கிறது. முதல்ல வந்த பித்தம் நோயை குறிக்கும். ஆனால் 3ஆவது 4ஆவது நாள் 5ஆவது நாள் வர பித்தங்கிறது அது ரெக்கவரியை தான் குறிக்கும். அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் நமக்கு. அதனால தான் பித்த நாடியை குருநாடின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நோய் நிலையில் இருக்கிற பித்த நாடி எல்லாருமே சொல்லிடலாம். பட் இது நோய் நிலை நாடி இல்லை, இது வந்து ஆக்சுவலாக ரெக்கவரி நாடி. பேஷண்ட் இந்த நோயாளி நோயிலிருந்து மீண்டு வந்து கொண்டு இருக்கார் என்று சொல்லும் நாடி அது. அப்போது அதை வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து நன்று பயின்றவர், அனுபவம் அதிகம் உள்ளவர், அவர் சொல்ல முடியுங்கிறதால அதுக்கு நாடிக்கே குருநாடின்னு பேர் இருக்குது. நம்ம குருநாடி தனியாக தேடிட்டு இருக்க தேவையில்லை. பித்த நாடி தான் குருநாடி. எப்போ அது குருநாடி ஆகுதுன்னா, ரெக்கவரி நோய் நிலையில் வர ஒரு பித்த நாடிக்கும் பேஷண்ட் இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் சர்டன் டிசீசஸ் அப்போ இருக்கிற அந்த பித்த நாடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித்தியாசத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தரால் தான் மிக மேன்மையான மருத்துவர். அவருக்கான நாடிங்கிறதுனால தான் அதுக்கு குருநாடின்னு பேர். குருநாடி தனியாக இல்லை, இந்த 9 நாடி தான், வேறு தனியாக நாடிலாம் தேவையில்லை நமக்கு. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டா வேறு எதுவுமே நமக்கு அவசியம் கிடையாது. சரி, முதல்ல சொன்னேன் அனர்பித்தம், ரஞ்சக பித்தம், பிராசக பித்தம், ஆலோசக பித்தம், சாதக பித்தம். இது மொத்தத்திலே மருந்துகள் என்பதே பித்தத்துக்கு மட்டும்தான். அனைத்து மருந்துகளும் பித்தம் உண்டாக்கிகள் தான். இந்த தெளிவு எனக்கு உண்டாக்குனது டாக்டர் பெரியகுளம் பார்த்திபன் அவர்கள். ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, பலா உலகத்தில் உள்ள அனைத்து மருந்துகளுமே பித்தம் உண்டாக்கிகள் தான். மிதமான பித்தத்தை உண்டாக்கிகளே நம்ம வந்து குளிச்சு உண்டாக்கின்னு சொல்கிறோம். அதிகமான பித்தம் உண்டாக்கிகள் நம்ம வந்து உண்மையாக வெப்பம் உண்டாக்கின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி எல்லாமே பித்தம் உண்டாக்கிகள் தான். நான் எந்த டெம்பரேச்சரையும் நம்ம வந்து ஈவன் குளிர்ச்சி கூட வெப்பமில்லா நிலைன்னு சொல்லாம ஒழிய குளிர்ச்சி நிலை நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த அறிவியலை அடிப்படை புரிஞ்சுக்கிட்டுனா ஆக்சிஸ் ஒரே ஆக்சிஸ் தான். இட் இஸ் நாட் கோயிங் நெகட்டிவாக போகிறதில்ல. ஒரு பேஸ் லைன் தாண்டி போனால் அது டெட் பாடி. அதனால் வந்து அனைத்து மருந்துகளுமே வெப்பத்தை உண்டாக்கும் மருந்துகள் தான். இதில் குறைவான வெப்பத்தை உண்டாக்கும் மிதமான வெப்பத்தை உண்டாக்குறதுலாம் வாதத்தை மேம்படுத்தும் மருந்துகள்னு சொல்கிறோம். குறைவான வெப்பத்தை உண்டாக்குறதெல்லாம் குளிர்ச்சி உண்டாக்கின்னு சொல்கிறோம். மிக அதிகமான வெப்பத்தை உண்டாக்குறதுலாம் நம்ம வந்து பித்தம் உண்டாக்கின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அனைத்தும் வெப்பம் உண்டாக்கியே அனைத்து மருந்துகளுமே பித்தம் தாங்கிறதா பெரியவங்களை பார்த்து சொல்லி கொடுத்தது. அதுதான் உண்மை. அதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கும் சொல்கிறது. அதை புரியாமல் நெகட்டிவ் ஆக்சிஸில் யோசித்தோம்னா கிடையாது. வாதம் வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் போகும், பித்தம் நெகட்டிவ் ஆக்சிஸில் போகாதுன்னு. பிகாஸ் இட் இஸ் அபவுட் லைஃப். வென் பித்தம் டைஸ், பேஷண்ட் டைஸ். பித்தம் அடங்கிட்டு பேசாத போய்விடு. அதனால் பித்தம் டைஸ், எவ்ரி திங் கோஸ். அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வந்து பித்தம் சற்று எழும் அந்த 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 இயல்பை விட எழும் நிலையை வந்து நம்ம வந்து ரெக்கவரின்னு சொல்கிறோம்.
பித்த நாடியை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற நாடிகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாடிகளை பார்த்தீங்கன்னா வாதவனும் நாடி எது தோன்றில், உயிருள்ள பித்தம் எது தோன்றில், இரண்டுமே இஸ் அபவுட் அப்பியரன்ஸ் ஆர் எலிவேஷன். பட் தானுமுள்ள சேத்தம் தான் இலகில். இப்போ கவநாடிங்கிறது கவநாடி அதிகப்படுத்துறது ஒன்றும் கிடையாது. கவநாடி இஸ் நாட் அன் வெர்டிகல் நாடி, இட் இஸ் அ ஹரிசாண்டல் ஒன். இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட். It's a spread out principle, easily not palpable. But when Vadam and Pittam goes down, then it is palpable. That's why Kabam தொட்டாலே அது வந்து யாத்திரை நாடின்னு சொல்லுவாங்க. ஐசியூவில் பார்த்தா, ஐசியூவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பார்த்தா தெரியும். அபவுட் பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கும்போது எனக்கு கபநாடி தெரியும். ஸோ கபநாடி என்பது இட் இஸ் நாட் அபவுட் எலிவேஷன், இட் இஸ் அபவுட் வென் இட் இஸ் ஃபெல்ட். இட் மீன்ஸ் போத் பித்தம் அண்ட் வாதம் ஹேஸ் ஃபாலன் டவுன். கபம் இஸ் டு பி ஸ்ப்ரெடட் அவுட். ஒரு கார்பெட், ஒரு டேபிள் மேலே கார்பெட்டை எடுத்து விசிறி வைக்கும்போது அந்த கார்பெட் உயரமாக தெரிஞ்சதுன்னா அங்கே டேபிளில் ஒன்றுமே இல்லை அர்த்தம். அதுதான் இங்கே வந்து கபநாடி. ஸோ அதனால தான் பாடல்களில் முதவரி ரொம்ப முக்கியம். முதவரிங்கிறது அந்த நாடி தத்துவத்தை பற்றி சொல்கிறது. வாதமுள்ள நாடி இது தோன்றில், உறுதியுள்ள பித்தமுது தோன்றில், தானமுள்ள சேத்தம் தான் இலகி. ஆனால் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இடமான சேத்துமத்தில் பித்த நாடி எழுந்தணிகள். அங்கே அந்த நாடி சொல்கிறது அங்கே வாதம் இல்லை அப்படிங்கிறது தான். இடமான சேத்துமத்தில் பித்தம் எழுந்து அணைகள், அவ்வளோதான். சேத்தமும் அதிகமாகிறது கிடையாது. கபபித்த நாடி இஸ் நாட் அபவுட் எலிவேஷன் ஆஃப் கபம். இட் இஸ் அபவுட் பிரசன்ஸ் ஆஃப் கபம் engulfed by பித்தம். அது கபபித்த நாடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இஸ் டெல்லிங் இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நாடி. அண்ட் த லாஸ்ட் லைன் ஆஃப் எவ்ரி நாடி டாக்ஸ் அபவுட் த க்ரக்ஸ் ஆஃப் த நாடி. அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத லாஸ்ட் லைன் சொல்லும். நீங்கள் லாஸ்ட் லைன் படித்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பித்தத்தை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் இது. பட் இது வந்து பார்ட் 1. இதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். பித்தம், அந்த 5 பித்தம், அதோடைய கிளினிக்கல் அப்ளிகேஷன் எல்லாம் பற்றி பேச போகிறோம். இது நல்லா பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே நமக்கு ஈஸி. ஒன்ஸ் பேஸ் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து அடிக்கிட்டே போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. கூகுள் மேப் மாதிரி தான். ஃபஸ்ட் ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் போக ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். வி கேன் ஜூம் இட் அவுட். இன்னும் ஜூம் இன் பண்ணி நல்லா போயிட்டே இருக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக ஒன்று நம்ம பேசுவோம். பாடல்களோட அதோடைய விளக்கத்தை தர நான் முயற்சிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாரி எனி நாலேஜ் which doesn't lead to new questions quickly dies out if it is a knowledge. உண்மையான அறிவுன்னா அதற்கு கேள்விகளும், அது கேள்விகள் வேணும்னா முதல்ல புரியணும். அப்புறம் அது நோக்கிய தர்க்கங்களும், கேள்விகள் எதிர்கொள்ளவும் பழக வேண்டும், கேள்விகளை கேட்கவும் பழக வேண்டும். அது இல்லாமல் நான் சொல்கிறேன் நம்புன்னா அது அறிவே கிடையாது. அது வந்து ஒரு நம்பிக்கை. சித்த மருத்துவம் நம்பிக்கை இல்லை, சித்த மருத்துவம் ஒரு அறிவு. தேங்க்யூ. இது என்னுடைய அமிர்தா சித்த மருத்துவனுடைய 25வது வருடம். இந்த 25 வருடமும் இதற்கு நிறைய வந்து இந்த மருத்துவமனை நம்பிய முழு நம்பிக்கையை வைத்த அனைவருக்கும் யுவர் பிலீஃப், ஐ பிலீவ் அண்ட் பிகேம். நீங்கள் சொன்னதெல்லாம் என் மேலே வச்ச நம்பிக்கையில் உண்மை நானே நம்பி ஐ எம் பிகமிங். இந்த நம்பிக்கை வந்து சாதாரணமானதில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இது தொடரும். இது எப்படி ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தொடரும். உங்களுக்கு ஒத்துழைப்புனா நான் கேட்க மாட்டேன். அதுக்கு பேர் ஒத்துழைப்பு கிடையாது, நம்பிக்கை தான். அது ஒத்துழைப்பு நான் தான் தரணும் உங்களுக்கு. என்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாள் என்று சமீபத்தில் தான் அவங்க இறந்தாங்க. அவங்க இல்லாமல் இந்த 25வது வருடங்கிற விஷயத்தை கொண்டாட முடியல. பட் அட்லீஸ்ட் ஒரு காணொலி மூலமாக என்னுடைய இளைய மருத்துவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது தொடரும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது இனிமேல் தொடரும். தேங்க்யூ ஆல்.